ஸோ வணக்கம். நாங்க இப்ப பிக் கேம் மெத்தட் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ பிக் கேம் மெத்தட்ல நாங்க முதலாவதா நாங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுப்போம். எது எடுப்போம்? மினிமைஸ் ப்ராப்ளம் இருக்குது, மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது பார்ப்போம். மினிமைஸ் பண்ணணுமா இதை? இப்போ மினிமைஸ் பண்ணணும், இவ்வளோத்தையும் மினிமைஸ் பண்ணணுமெண்டா அதை நாங்கள் ஒரு மைனஸால பெருக்கினா அதை ஒரு மேக்ஸிமைஸ் ப்ராப்ளமா மாற்றலாம். ஓமா இல்லையா? எஸ். ஸோ அதை ஒரு -1 பெருக்கி அதை வந்து மேக்ஸிமம் ஆக்கினா ஓகே. இப்போ நாங்கள் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் இதுக்கு மாற்றலாம். ஓகே, மற்றது ஐ திங்க் பிகேம் மெத்தட் வந்து பார்க்கலாம். அது ஓகே. இப்போ மேக்ஸிமம் ஆக்கணும் நெக்ஸ்ட் செய்வோம் முதல்ல. ஓகே, அதுக்கு கான்ஸ்டன்ட் என்னென்ன இருக்குது? இப்படி கான்ஸ்டன்ட் இருக்குது, லெஸ் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு, அங்கால -14 இருக்கு, ஈக்குவல் டு 26. ஸோ நான் சொன்னேன் பிகேம் மெத்தட்ல ஹோல்ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட்ல எல்லாமே லெஸ் தேன் ஈக்குவல் டு இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கலாம் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். ஆனால் பிகேம் மெத்தட்ல அங்கால ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கலாம் பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்கணும். ஓகே, பட் இது வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு இருக்கலாம், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இருக்கலாம், ஏன் பாசிட்டிவ் வேல்யூ ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற எல்லாத்துக்கும் பிகேம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ முதலாவது இது வந்து என்னத்துக்கு வருது? இந்த மெத்தட்டுக்கு, இந்த கொஸ்டினுக்கு வருது. ஸோ அதை வந்து நாங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றோம். இப்போ மாற்றணும் என்ன? அதை வந்து ஈக்குவலாக மாற்றணும். இந்த இதை வந்து ஈக்குவலிட்டிக்கு கொண்டு வரோம். கொண்டு வந்தா என்ன செய்யணும்? வளமையான ஹோல்ஸ்டெக் ஸ்டார்டிங் முதல்ல வர மாதிரி தான். லெஸ் தேன் வந்துச்சுன்னா முதல்ல நாங்கள் x1 x2க்கு எல்லாம் என்ன முதல்ல பூஜ்ஜியம் போட்டு தான் தொடங்குவோம். பூஜ்ஜியம் போட்டு தொடங்கினா ஈக்குவலாக வருமா? இல்லை. ஸோ அதோட ஒரு வேரியபிள் ஒன்றை கூட்டி ஈக்குவல் ஆக்குவோம். அதுக்காக S1 என்றது இது என்னத்தை குறிக்குது? அது ஒரு பெறுமதியை குறிக்கும். அது என்ன பெறுமதின்றது உங்களுக்கு பிறகு பார்க்க விளங்கும். அது இதோட அதுக்கெல்லாம் ஒரு 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 இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் ஒரு பொருள் இருக்குது, செலக்ட் வேரியபிள்ஸ். அதே மாதிரி ரெண்டாவது இந்த இதை வந்து அங்கால போகணும்னா என்ன வரும்? பீசிபிளாக கொண்டு வரணும்டா. இதுக்கு என்ன செய்யணும்? இங்கே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைட்ல. இங்கே மைனஸ்ல இருக்கு. ஸோ இதை நான் அங்கால கொண்டு போறேன். ஸோ அப்போ என்ன செய்யணும்? இங்கே வந்து ப்ளஸ் இருக்கணும்டா, ரெண்டு பக்கம் மைனஸ் அளவு இருக்கும். மைனஸ் அளவு இருக்குன்னா இந்த இது வந்து மெட்ட மாதிரி மாறும். இப்போ லெஸ் தேனோ ஈக்குவல் டு இருக்கிறது கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டுவா மாறும். மாறினா ஓகே, இதே மாதிரி இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தா என்ன வரும்? இப்படி வரும். இப்படி வந்தா போட்டு பாருங்க, இது என்ன செய்யும் தெரியும். இது வந்து என்ன கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு 14 இருக்கும். ஸோ இது வந்து என்ன இதோட இதை விட கூடவா இருக்கணும். ஸோ அதை ஈக்குவலை கொண்டு வரணும்டா -S2 கொண்டு வந்தா தான் என்ன கொண்டு இது வந்து கூடிச்சண்டா அதை திருப்பி ஈக்குவலுக்கு கொண்டு வரத்துக்கு இறக்கணும், என்ன கொஞ்சம் குறைக்கணும். ஸோ இதுக்கு நாங்கள் +S1 போட்டு இதுக்கு சமப்படுத்தினாங்க, இதுக்கு -S2 போட்டு சமப்படுத்துவோம். ஓகே, இப்போதைக்கு இதுகளை விடுங்க, இதுகளை கருத வேணாம். ஓகே, அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி ஈக்குவலுக்கு கொண்டு வரணும். இது நாங்கள் வளமை கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு பார்த்தோம், பட் லெஸ் தேன் ஈக்குவல் டு பார்த்தோம். ஈக்குவலுக்கு என்ன ஓடுறது? அது என்ன அப்படியே தானே வரும். துறை என்ன இதுல என்ன மாத்த கிடக்குது? ஈக்குவல் தானே எங்களுக்கு தேவை, அப்படியே போடுவோம். போட்டா வருமா? இல்லை. ஏனென்றா நாங்கள் இனிஷியல் சொல்யூஷன் வந்து என்ன இருக்கும்? எல்லாத்துக்கும் பூஜ்ஜியத்துல இருந்தா தொடங்கும். பூஜ்ஜியத்துல தொடங்கினா 26க்கு சமனா வருமா? இல்லை. இப்ப நாங்க அதால என்ன செய்யறது? ஒரு வேரியபிள் ஒன்று நாங்க கூட்டி போடுவோம், சரியா? A2 வந்து அது ஒரு வேரியபிள், சரியா? போட்டா இது பூஜ்ஜியமா வந்தாலும் அந்த A2 வந்து 26க்கு சமனாப்படுத்தி இவர் வந்து அந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்துடுவேன். ஸோ இதை ஃபீஸிபிளுக்கு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இன்னொரு ஆள் வந்திருக்கார். இவர் கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் என்றா, இந்த கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு கொண்டு வார சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இனிஷியலா போடுற வேல்யூஸ் வந்து பூஜ்ஜியம் தானே. இதை பூஜ்ஜியம் போட்டீங்கன்னா என்ன வரும்? மற்றது தெரியும், எல்லா வேரியபிள்ஸும் கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு இருக்கணும். அது வந்து கட்டாயம். நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ இது நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் இல்லாட்டி பூஜ்ஜியமா இருக்கும்.
ஸோ அது வந்து கட்டாயம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா S2ன்றது என்ன ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா இதெல்லாம் பூஜ்ஜியமா இருக்கிற நேரத்துல இது பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா இது ஒரு மைனஸ் பெருமானம். மைனஸ் வந்து எப்படி ஃபைனால விட கூடவாவோ இல்லாட்டி ஈக்குவலா இருக்கும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல எங்களுக்கு அவரையும் உண்டால கூட்டி நாங்கள் அந்த ஃபைனாலுக்கு சமப்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் இன்னொரு வேரியபிள் என்ற ஒரு என்று கொண்டு வரோம் A1. ஸோ உங்களுக்கு தெரியும் நாங்கள் S1 S2 சொல்ற அந்த ஸ்லக் வேரியபிள்ஸுக்கு எல்லாம் ஒரு பொருள் இருக்கான்னு தெரியும். அதெல்லாம் ஒரு இது குறிக்குது. பட் இந்த A1 A2ன்றது நாங்க வந்து இனிஷியல் சொல்யூஷன் போடேக்க அந்த ஈக்குவாலிட்டி அந்த ஃபீசிபிள்ன்ற இதை அது வந்து அந்த கொண்டு வருது இல்லை, அது பிழைக்குது. அதனால நாங்க அதுக்கு அதை சரிப்படுத்துறதுக்காக செயற்கையா சில வேரியபிள்ஸை போட்டு முதலாவது தொடங்கிக்க சரியா தொடங்கணும். கொஞ்சம் பிரச்சனை இல்லாம சுமூகமா தொடங்குறதுக்காக ரெண்டு பேரை சேர்த்து விடுறோம். அவர் வந்து கிட்டத்தட்ட என்ன கருவேப்பிலாம யோசிக்கிறார். இதில் தொடங்க எல்லாடி அந்த என்ன ஏதோ ஒரு இல்லை ஊமை ஒன்று இருக்குது. ஏதோ முதல்ல பாவிக்கிறதுக்காக எடுப்போம், பிறகு வேற அலுவல் முடிஞ்சோன்னு தூக்கி எறிஞ்சிடும். அப்படி ஒரு சாமான் தான் இந்த A1 A2 ஒரு செயற்கை வேரியபிள்ஸ். ஸோ இவர் வந்து தொடங்குறதுக்காக நாங்க ஒழுங்கா தொடங்கணும்ன்றதுக்காக நாங்க அவரை சேர்ப்போம். ஆனா அவர் வந்து ஒரு விதமான பொருளும் தரப்போறதில்லை. அவர் ஒரு செயற்கையான இதுதான். நாங்க எங்களோட இது வந்து சரியா வரணும்ன்றதுக்காக போட்டு நாங்க வழிய கடைசியா எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வரைக்க இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு சரியா இருக்கணும். என்ன 3x1 சக 2x2 சக 2x3 வந்து 26க்கு சமனா இருக்கணும். அதுக்குள்ள எந்த விதமான ஆர்டிபிஷியல் வேரியபிளும் வரக்கூடாது. ஸோ உங்களோட அல்டிமேட் பிளான் என்ன இருக்கமாண்டா, நாங்க யார் யாரையெல்லாம் அந்த சமப்படுத்துறதுக்காக சேர்த்தோமோ அந்த ஆர்டிபிஷியல் வேரியபிள் வந்து கடைசியில இல்லாம போகணும். அப்ப அவரை இல்லாம பண்றதுக்கு என்னன்னு நாங்க அவரை இல்லாம பண்றதுக்கு எப்படி செய்யலாம்டா, அதுக்குத்தான் எங்களுக்கு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்டா என்ன, அதான் இப்ப மேக்சிமைஸ் பண்ண போறோம்டா இதான். அப்ப இந்த மேக்சிமைஸ் பண்ண போறோம்னா இந்த ஜெட்டை வந்து நான் மேக்சிமம் ஆக்கணும். ஸோ மேக்சிமம் ஆக்கணும்னா உங்களுக்கு தெரியும், இந்த x1 கூட்டினா இது கூடும், x2 கூட்டினா குறையும், x3 கூட்டினா குறையும். பட் இந்த A1 A2 நான் அதுக்குள்ள கொண்டு வந்தாதான் என்னால A1 A2வை மாத்தி 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 ஒரு கட்டத்துல A1 A2 குறைச்சி 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 எனக்கு தேவையான ஒப்டிமல் சொல்யூஷன் எடுக்க முடியும். ஸோ A1 A2 எனக்கு இந்த ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நான் அப்படியாச்சும் உள்ளுக்கு பூத்தணும். இப்படி பூத்தேக்க இந்த x1 x2 x3யோட ஒப்புடைக்க A1 A2 வந்து சரியா குறையும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா என்ன A1 A2ஆல வர ஒரு சின்ன விதமான ஒரு ஒரு மாற்றமும் எனக்கு ஜெட்டை வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்னோட ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஒரு பெரிய கணியத்தால பெருக்கி போட்டு கூட்ட போறோம். அப்படி கூட்டினா நடக்கும், A1 A2 கொஞ்சமா கூடினாலும் அது அந்த பெருக்கப்பட்ட அந்த பெரிய வெளி இருக்குத்தானே, அதோட பெருக்கப்பட்டு பெருசா கூடும். பெருசா கூடினா ப்ராஃபிட் என்ன செய்யும், பெருசா குறையும். ஸோ அது வந்து எங்களுக்கு தேவை, இது பிரச்சனை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன A1 A2 வந்து நான் ஈஸியா குறைக்கிறதுக்கு கூட இதா இருக்கும். அப்போ x1 x2 x3யோட A1 A2 குறைக்கிறதுல எனக்கு கூட ஈஸியா இருக்கு. ஸோ அதுக்காக நான் அந்த A1 A2 ஆர்டினரி வேரியபிளை ஒரு பெரிய கணியம் எம்மால பெருக்கிறேன். அதனாலதான் இந்த மெத்தட்டை வந்து பிக் எம் மெத்தட்னு சொல்றோம். ஒரு பெரிய எம்மால பெருக்கிறோம். ஓகேயா? ஸோ பார்ப்போம் இது என்னன்னு சால்வ் பண்றோம். ஸோ எங்களுக்கு கடைசியா இந்த ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கணும், MA1 MA2 எப்படியாச்சு நாங்கள் குறைச்சி 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 பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வரோம். அதுதான் என்னோட டார்கெட். ஓகே, ஸோ அதே மாதிரி சொல்லுங்க பாப்போம். இது மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம். இதுவே மினிமைஸ் பண்ணணும். எனக்கு இந்த ஜெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும், இந்த மினிமைஸ் பண்ற ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து என்னம்மா இந்த MA1 MA2 போடலாம், இப்படி போடலாமோ இல்ல, அந்த அந்த இடத்துல மினிமைஸ் பண்ற ப்ராப்ளத்துல எனக்கு பிளஸுக்கு பதிலா என்ன போடுவேன்டா, -MA1
மைனஸ் MA2 போடுவேன். போட்டா உங்களுக்கு தெரியும் அந்த இதை வந்து ஈக்குவேஷன்ல அங்கால பக்கமாக கொண்டு போனா +MA1 +MA2 வரும். எனக்கு மினிமைஸ் பண்ணணும்டா A1 A2 கூடினா இது வந்து கூடும். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதை வந்து என்ன குறைக்கத்தான் பார்ப்பேன். ஸோ அதுக்காக மைனஸ் போட்டா தான் நல்லா. பிளஸ் போட்டு அங்கால போனா என்ன நடக்கும்? மைனஸ் என்று வந்துடும். A1 A2 கூட்ட கூட்ட மைனஸ்ல கூடிக்கொண்டு போகும். கூடிக்கொண்டு போனா அது எனக்கு நல்லா வந்துடும். ஸோ A1 A2வையும் குறைக்க இயலாது, கூட்டிக்கொண்டு தான் போக பார்ப்பேன். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு சான்ஸ் வராது. ஸோ மினிமைஸ் பண்ற ப்ராப்ளத்துல மைனஸை போடுவோம், மேக்ஸிமைஸ் பண்ற ப்ராப்ளத்துல பிளஸ்ஸை போட்டு கூட்டி இங்கே போடுவோம். ஓகேயா? கணக்குக்கு போகும். ஸோ என்னோட குறிக்கோள் MA2 கடைசியில 0 போய் அதை வந்து நான் குறைச்சு குறைச்சு கொண்டு வந்தது கடைசியா A1 A2 வேல்யூ வந்து 0 தான் என்னோட முதல் டார்கெட். ஸோ இதை நான் இந்த டேபிள கடைசியா அப்படியே நாங்கள் ஹோல் ஸ்டெக்ல போட்டோம்டா இப்படி ஒரு குளம் போடலாமா இல்லையா? எப்படி போடமாண்டா? ஓகே, தெரியும். முதல்ல வந்து X1 X2 X3க்கு 0 போட்டு தொடங்கினா பேசிக் வேரியபிள்ஸ் என்னென்ன வரும்? ஒன்று ப்ராஃபிட் வரும், மற்றது S1 வரும், மற்றது S2 வருமா? யோசிங்க. S2 போடலாமா இனிஷியல் சொல்யூஷன்? அதாவது X1 X2 X3 0 இருந்துச்சுண்டா அது போடலாமான்னு யோசிக்கணும்டா. இல்ல, ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு 0 இருந்தாலும் எனக்கு 14 வரும். இப்போ S2க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்க, என்ன போடலாம்? ஒன்றை போடலாம். ஒன்றை போட்டா A1 என்ன வந்துடும்? 15 வந்துடும். 15 வந்து தான் இதை கூட்டி குறைச்சு 14 கொண்டு வரலாம். பட் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் குறைச்சி வச்சுட்டு மெல்ல மெல்லமாக தான் கூட்டி கொண்டு போவோம். ஸோ அதுக்கு இடையில இருக்கிற வேல்யூஸ் வந்து என்ன இல்லாம போகக்கூடாது தானே. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் குறைஞ்சதுன்னு தான் போவோம். ஸோ இதுக்குள்ள இருக்கிறதுலே எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன போடலாம்? A1க்கு ஒரு வேல்யூவை போட்டு 14 ஆக்குறது தான் நல்லா. ஸோ ஏதாச்சும் ஒன்றை தான் நாங்கள் எடுத்து தொடங்குவோம். இப்போ மிச்சத்தை எல்லாத்தையும் 0 ஆக்குவோம். இப்போ S2 வந்து கூட்டுறதால A1 தேவையில்லாமல் இன்னும் கூட வரப்போகுது. அதை விட நல்ல சொல்யூஷன் முதல்ல இனிஷியல் சொல்யூஷன் இருக்குத்தானே. A1க்கு முதல் 14 போடுவோம். இப்போ S2 கூட கூட A1 என்ன செய்யும்? கூடிக்கொண்டு போகும். ஸோ இருக்கிறாலே குறைஞ்ச வழியே என்ன? A1 14. ஸோ அதாவது தான் முதல்ல அப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸை ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட்ல ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸை தான் நாங்கள் பேசிக் வேரியபிள்ஸாக எடுப்போம். ஸோ அவருக்கு தான் வேல்யூ இருக்குது. என்ன தெரியும் தானே? ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை தான் நாங்கள் 0 ஆக்க போகிறோம். ஸோ அவருக்கு ஏற்கனவே ஒரு வேல்யூ வேறு இருக்குமென்னு முதல்ல நான் கருதி கொண்டு தான் போடுறோம். ஸோ அதால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் வந்து பேசிக் வேரியபிள்ஸாக இருக்கும். ஸோ அதால் பாருங்க, ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு ஆள் வந்து 0 இல்லாமல் இருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் போடுவோம். S1 A1 A2 போட்டோம்னா ஓகே. அதுக்கு அப்புறம் என்ன கோபிஷியண்டா போடுவோம். போடைக்க தெரியும் இதுக்கு என்ன, இது 1, அடுத்தது -6 7 4. S1 இல்லை, S2 இல்லை. A1க்கு ஒரு பிக் எம்ன்னு சொன்னாங்க தானே, பெரிய வேல்யூ. எம்முக்கு ஒரு பெரிய வேல்யூ. எம்ன்ற பெரிய வேல்யூ வந்தா அதுக்கு ஏதாச்சும் பெரிய வேல்யூ போடுதான். என்ன நான் இப்போ 1000 போடுறேன், நீ 1,00,000 போடலாம், 1 கோடி போடலாம், அது பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய வேல்யூ, நான் 1000 போடுறேன். ஏன்னா எல்லா தலையும் போட்டு 1000 பெருசு தானே. அப்போ எனக்கு ஓகே, இது காணும். ஸோ 1000 போடுறேன். ப்ராப்ளம் தானே. அப்போ ஏன் கொஸ்டின் ஸ்டார்ட்ல மினிமம் 2 போட்டு இருக்குது? அதான் இது வந்து நான் சொன்னேன் தான். இப்போ மினிமம் ப்ராப்ளம் தான், நான் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக மாற்றலாம். அது உங்களோட விருப்பம். எனக்கு இது நான் மேக்ஸிமத்தில் செய்ய பிடிக்குமெண்டா நீங்கள் இதே மெத்தடில் செய்து கொண்டு போகலாம். மினிமைஸாக வந்தாலும் நாங்கள் இதை மைனஸால் பெருக்கினா மேக்ஸிமைஸ் ப்ராப்ளமாக மாற்றலாம். ஸோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக போட்டு செய்கிறது தான் எனக்கு பிடிக்குமே, அதெல்லாம் பழக்கம். எனக்கு எனக்கு பிள்ளையார் கோயில இருந்து தான் நான் வழி சொல்லுவேன்னு சொன்னால் ஓகே, பிரச்சனை இல்லை. இதுல இருந்து போகலாம். அப்போ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் இருந்து செய்யுங்க. மேக்ஸிமைஸ் ப்ராப்ளத்தை மினிமைஸ் ப்ராப்ளமாக மாற்றலாம், மினிமைஸ் ப்ராப்ளம் மேக்ஸிமைஸ் ப்ராப்ளமாக மாற்றலாம். ஸோ அது அவ்வளோதான். இப்போ இது வந்து எண்ணத்தில் செய்யணும்னு பிரச்சனை இல்லை. அப்போ மேக்ஸிமமும் மினிமமும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது, 2லையும் செய்யலாம். எதுவும் பிழையன்ட்டு இல்லை. ஓகே, சரி. போட்டோம்
1000 1000 போட்டுட்டோம். சொல்யூஷன் முதல்ல சை வர்றேன். S1 குளத்துக்கும் அதே மாதிரி போடுறோம், A1க்கும் போடுறோம், A2க்கும் போடுறோம். சரியா? இஞ்சால வர வேல்யூஸ் எல்லாம் சொல்யூஷன் குளமாக வரும். அதே மாதிரி தான். இப்ப என்ன, இது வந்து ஃபீசிபிளா? இனி இதுக்கு பிறகு ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட் மாதிரி யோசிங்கோ. ஃபீசிபிளா? ஃபீசிபிளுக்கு என்ன சொன்னார்? சொல்யூஷன் குளம் பாசிட்டிவா இருக்கணும். அதுல நாங்க ப்ராஃபிட்டை வந்து கவனிக்க மாட்டோம். மிச்சம் பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ். பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாம் யூனிட் வெக்டரா? யூனிட் வெக்டர், யூனிட் வெக்டர் A1, யூனிட் வெக்டரா A2, யூனிட் வெக்டரா, யூனிட் வெக்டரா இல்ல. இங்க 1000 1000 இருக்கு. எனக்கு அது 0 வரணும். 0 வரணும் என்ன செய்யணும் தெரியும். இதை வந்து 1000 பெருக்கி கழிச்சு விட்டா சரி. இது 1000 பெருக்கி கழிச்சு விட்டா சரி. இது 0 வந்துடும். உண்மை இல்லையா? இந்த ரெண்டையும் என்னன்னு சொல்லலாம், டைப் பண்ணுவோம். ஸோ இந்த முதலாவது ரோ இருக்கு தானே, R1 ரோ, புது ரோ, நியூ என்ன இருக்கும்? R1 பழைய ரோ இருக்கு தானே, அதுல இருந்து R3 இருக்கு தானே, R3 பழைய ரோ, R3 ரோ தானே, அதை நாங்க மாத்த மாட்டோம் தானே. R3 ரோ ஒன்று தானே, இது 1000 இருக்கும். பெருக்கிட்டு கழிக்க போறோம். தான் நான் இங்க போட்டிருக்கேன். சரியா? கழிக்க போறோம். அதே மாதிரி வேற என்ன, இதையும் பூஜ்ஜியமாக்கணும். அப்ப R4 ரோ இருக்கு தானே, அவரையும் 1000 பெருக்கிட்டு கழிக்க போறோம். கழிச்சா புது R1 ரோ வரும். அது வந்து என்ன, இது பூஜ்ஜியமா வரும். இப்படி ரோ ஆப்ரேஷன், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் செஞ்சு நீங்க அதை பீசிபிள் கண்டிஷனை கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு நாங்கள் ஈக்குவேஷன் போடுவோம் தானே, போட்டோம்டா இப்படி வரும். ஸோ உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் தெரியும், இப்படித்தான் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் தெரியும் கான்ஸ்டன்ட் வந்து இந்த 1000 இருக்கும். கான்ஸ்டன்ட் 1000 ஒரே ஈக்குவேஷன்ல போட்டு நாங்கள் இதை பூச்சியது கொண்டு வரலாம். இப்போ பாருங்க, இது பீசிபிளா சொன்னேன். பீசிபிள் பார்க்குற சொல்யூஷன்ல இந்த ப்ராஃபிட் வந்து மைனஸாக இருக்கலாம், பூச்சியமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும். ஏன் இது பார்க்க தேவையில்லைன்றா, எனக்கு அதுதான் வேணும். அது வந்து என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அதை தான் சுருக்கி கொண்டு வர போகிறேன். அது பீசிபிளா இருக்கா இல்லையான்னு பார்க்க தேவையில்லை. இதை மட்டும் பீசிபிளான்னு பார்த்தா சரி. நிச்சயம் யூனிட் வெக்டரா, யூனிட் வெக்டர், யூனிட் வெக்டர், யூனிட் வெக்டர், யூனிட் வெக்டர். இது வந்து இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷன். இனிஷியல்ண்டா என்ன, x1 x2 x3 அதெல்லாம் 0 போட்டு பார்ப்போம். என்ன இது ஒப்டிமம் சொல்யூஷனா ஃபீசிபிள்ண்டா? இல்லை. என்னஞ்சு பாருங்க, இதுல வந்து மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம். மேக்ஸிமைஸ் ப்ராப்ளத்துல இந்த நெகட்டிவ் கோபிஷன் வரக்கூடாது. வந்து என்ன அர்த்தம், அதை கூட்டலாம் அர்த்தம். ஸோ எனக்கு 3 விதமான நெகட்டிவ் கோபிஷன் வந்திருக்கு. ஸோ இதை 3ல இதை செலக்ட் பண்ணலாம். இருக்கிறதுல யாரை கூட்டினா நல்லா ப்ராஃபிட் கூடுமெண்டு, நல்லா இந்த இது மேக்சிமம் ஆகுமெண்டு பாருங்க. அது யார்? இருக்கிறதுலே சரியான நெகட்டிவ் வேல்யூ கூடினது. அப்ப இவர் தான் என்டரிங் வேரியபிள். ஓகேயா? அப்ப என்டரிங் வேரியபிள் x3 எடுப்போம். அதுல வந்து யார் இப்ப லீவிங் வேரியபிளா வரப்போற? அதே தான் ரேஷியோ. சொல்யூஷனை வந்து இதால பிரிப்போம். பிரிச்சு வர ரேஷியோ அதுல வந்து நெகட்டிவாவோ இன்ஃபினிட்டியாவோ வந்தா பிரச்சனை இல்லை. பட் அதுல லீஸ்ட் பாசிட்டிவ் தான் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த லீஸ்ட் கான்ஸ்டன்ட் என்ன, 7. ஸோ இவர் தான் இப்ப வெளியே போகக்கூட லீவிங் வேரியபிள். அது என்ன, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் 1 A1. இப்ப அவர் வந்து இவரால தூக்கி எறியப்பட போறார். x3 வர போறார். வந்து சென்றா என்ன நடக்கும், x3 வந்து இப்ப பேசிக் வேரியபிள். பேசிக் வேரியபிள்ண்டா இது யூனிட் வெக்டரா இருக்கணும் இல்லோ. ஸோ என்ன செய்வோம், கோஸ் ஜோர்டன் ரோ பிரசன்ட் செய்வோம். அதே மாதிரி ஈக்குவேஷன் போட்டு இது ரெண்டும் 0 வரணும், இது 1 வரணும். போட்டு செஞ்சா இப்படி ஒரு புது சொல்யூஷன் வரும். இப்ப பாருங்க, இது ஃபீசிபிளான்னு பாருங்க. ஃபீசிபிளா? ஓம். இஞ்சால பாசிட்டிவ். யூனிட் வெக்டரா? ஓம். யூனிட் வெக்டர் x3 யூனிட் வெக்டர், s1 யூனிட் வெக்டர், a2 யூனிட் வெக்டர். ஓகே. பட் ஒப்டிமமா பாருங்க, x1 மைனஸ்ல இருக்கு, x2 மைனஸ்ல இருக்கு, s2 மைனஸ்ல இருக்கு. ஸோ 3 விஷயம் மைனஸ்ல இருக்குது.
ஸோ அதில் எது நான் கூட்டினா நல்லா ப்ராஃபிட் கூடும், நல்லா அந்த இதை மேக்ஸிமம் ஆக்கலாம். இருக்கிறதே நெகட்டிவ் குறைஞ்சு நல்லா கூடினது -4004. இப்போ அடுத்ததான் இவர் தான் என்டரிங் வேரியபிள். தூக்கு ஆள தூக்கு X1 போடு. போட்டுட்டு அதில் எந்த ரோ வெளியில திறத்தணும். சொல்யூஷனை பிரிச்சியா என்ன ரேஷியோ வருது. அதுல லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்ன? 16 3 ஆளை வெளியே தவிர்த்து A2 எங்களுக்கு அவர் தான் வேணும். A2 வந்து பூஜ்ஜியம் வரக்கூடாது. சாரி, அதான் பூஜ்ஜியம் வரணும். ஸோ அவர் வந்து பேசிக் வேல்யூல இருந்து தூக்கப்படுறார். இதுதான் எங்களுக்கு தேவை. ஸோ நாங்க நினைக்கிற எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஆளை தூக்கு துரத்தியாச்சு. யூனிட் வெக்டர் எல்லாம் மாத்தணும். கோஸ்ரோஜன் ஆப்ரேஷன் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அப்படி வரும். இதுக்கு பிறகு வார இது ஃபீசிபிளாண்டு வேர். ஓம் ஃபீசிபிள். யூனிட் வெக்டர் எல்லாம் ஃபீசிபிள். ஒப்டிமம் ஆண்டு பார்க்கணும். பாப்போம் பாட்டா. ஓ, ஒரு விதமான நெகட்டிவ் வேல்யூவும் வரையில. அவ்வளவுதான் எங்களுக்கு இது ஒப்டிமம் அண்ட் ஃபீசிபிள். ஸோ எங்களுக்கு கடைசியா கிடைச்ச சொல்யூஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். S1 20.5, X3 8.5, X1 3. அப்படி இருக்கேக்க எங்களுக்கு கிடைச்ச அந்த ஜட்டுன்ற பெருமானம் -16. ஸோ -16 தான் இருக்கிறதுலே மேக்சிமம் எங்களால் கூட்டக்கூடிய வேல்யூ. ஸோ இது ஒரு மினிமைசேஷன் ப்ராப்ளம் தான். பட் இதை நாங்கள் மேக்சிமைசேஷன் ப்ராப்ளமாக மாற்றி நாங்கள் இதை 16 எடுத்துட்டோம். -16. ஸோ இவ்வளவுதான். இதுதான் பிகேம் மெத்தட். இதுல கடைசியா உங்களுக்கு தெரியும் பேசிக் வேரியபிள்ஸா S1 X1 X3 வந்திருக்கு. ஸோ மிச்சம் எல்லாம் பூஜ்ஜியம் ஆயிட்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் காலி ஆயிட்டார். ஸோ எங்களுக்கு பிகேம் மெத்தட் முடிஞ்சு. இப்ப அடுத்த மெத்தட் பார்க்கும். ரவுண்ட் 2 டூ ஃபேஸுக்கு ஒரு கேள்வி பார்ப்போம். டூ ஃபேஸுக்கு ஓகே வெல்கம் டு டூ ஃபேஸ்ண்டா என்ன? அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரிதான். பட் என்ன இங்க வந்து whatever the inequalities for any kind of objective function, this method can be used. ஸோ எந்த விதமான இன்இக்வாலிட்டி என்றாலும் பிரச்சனை இல்லையா? அது எப்படி என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்ன ஆல் ஸ்டார்டிங் மெத்தட்டுக்கு எல்லாமே லெஸ் தேனா இருக்கணும், அங்கால பாசிட்டிவா இருக்கணும். ஓகே. ஆனா பிக் எம்முக்கு என்னவா இருக்கணும்? எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். பட் இது கிரேட்டர் தான் ஈக்குவலா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம். பட் அங்கால எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். இது பிக் எம், இது ஹோல் ஸ்டெக். ஓகே. டூ ஃபேஸ் என்னதுக்கு? டூ ஃபேஸை வந்து நாங்கள் எந்த விதமான ஈக்குவாலிட்டி என்றும் பரவாயில்ல. இவரும் கிட்டத்தட்ட இவர பிக் கேமும் டூ ஃபேஸும் ஒரே ஆள் தான். இவரும் இதே மாதிரி தான். எந்த விதமான இன்இக்வாலிட்டி என்றும் பரவாயில்ல. அங்கால பாசிட்டிவ் வந்தா காணும். எந்த விதமான ஃபங்க்ஷன் என்றாலும் பரவாயில்ல. மேக்ஸிமைஸ் பண்றோம்னாலும் சரி, மினிமைஸ் பண்றோம்னாலும் சரி. ஓகே. ஸோ அவருக்கும் பிக் கேமுக்கு என்ன வித்தியாசம் வந்து பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ இதுக்கும் பிகம் மெத்தட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டு கேள்விக்கும் ஒரே மாதிரியான இதுதான் பாவிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கும் இந்தியாவில் பாசிட்டிவா இருந்தா காணும். இன்இக்வாலிட்டி என்னவா இருந்தாலும் பிரச்சனை. அது ஈக்குவல் வந்தாலும் சரி, கிரேட்டர் தான் ஈக்குவல் வந்தாலும் சரி, லெஸ் தான் ஈக்குவல் வந்தாலும் சரி, என்னென்றாலும் பரவாயில்ல, ரெண்டும் பார்க்கலாம். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? செய்கிற மெத்தட்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓகே, நாங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணணும்டா. இதை நாங்கள் இப்படி போடலாம் தானே? ஓகே, அது வந்து 0 போடலாம். ரெண்டாவது கான்ஸ்டன்ட் பார்ப்போம். X1 சக 3x2 + 3x3 இது மூலம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 4 இருக்கணும். அப்போ என்ன செய்வோம்? இதை வந்து ஈக்குவல் ஆக்கணும். என்ன எங்களை ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டுக்கு மாற்றேக்க. ஸோ ஈக்குவல் டு 4 போட்டா என்ன நடக்கும் தெரியும். அப்போ நாங்கள் வந்து ஸ்லெக் வேரியபிளால இங்கால கழிச்சாத்தான் இந்த 4க்கு ஈக்குவலாக கொண்டு வரலாம். ஓமா இல்லையா? இது வந்து 4 விட கூட வந்துச்சுண்டா அதை வந்து ஒரு ஸ்லெக் வேரியபிளால குறைச்சி தான் நாங்கள் 4க்கு கொண்டு வரலாம். -S1 அதே மாதிரி -S2 இங்க ஈக்குவல் வருது. ஈக்குவல் தான் சொன்னேன்.
இப்ப என்ன வரும்? நாங்க இனிஷியலா ஒரு சொல்யூஷன் எடுக்க என்ன செய்வோம்? இந்த x1 x2 x3 எல்லாம் 0 போட்டு தான் தொடங்குவோம். அப்படி 0 தரம் தொடங்கியக்க இந்த இது எல்லாம் feasible இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் உடன்படணும்டா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தேவை பிக்கன் மாதிரி. ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை போட்டு தான் நாங்கள் அதை feasible கொண்டு வரோம். அதே தான் இங்கே அதே மாதிரி என்ன மைனஸ் போட்டா முதல்ல இங்கே 0 போட்டா என்ன நடக்கும்? இது ஒரு மைனஸ் பெருமானம் வந்துடும். ஏன்னா எல்லாமே கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு 0 நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ அதன்படி A1 A2 எல்லாம் போட்டால் தான் நாங்கள் இந்த ஃபீசிபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ எந்த இதன்படி இப்போ வந்து 3 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நான் கொண்டு வந்துட்டேன். செயற்கையா கொண்டு வந்தவரை நானே செயற்கையா அழிச்சிடணும். ஸோ அவரை வந்து நான் எப்படி அழிக்கிறேன்டா அவரை வந்து என்னோட ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் நான் போட போகிறேன். ஸோ இதை வந்து மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம் தானே. ஸோ மேக்சிமைஸ் பண்ணுற ப்ராப்ளத்தில் A1 A2 A3 வந்து நான் குறைக்கணும். அப்போ A1 A2 A3 கூடினா என்ன நடக்கும்? இப்போ தெரியும் A1 A2 A3 வந்து குறைக்கணும்டா இது அங்கால போனால் என்ன செய்யும்? A1 A2 A3 வந்து ப்ளஸ் A1 இருக்கும். அப்போ A1 கூட்ட கூட்ட Z கூடும். எனக்கு அதை குறைக்கணுன்றதுக்காக நான் வந்து என்ன செய்யும்? இதை வந்து -A1 -A2 -A3 என்று போட்டால் A1 A2 A3 வந்து 0க்கு கொண்டு வந்தேன்டா சரி. அப்ப இதுதான் பிரச்சனை. ஸோ என்னோட முதலாவது எய்ம் வந்து என்னவா இருக்கணும்டா இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எல்லாத்தையும் பூஜ்ஜியமாக்கணும், அடிச்சு தரமட்டமாக்கணும். அதுக்கு பிறகு A1 A2 A3 சோழி இல்லை. அதுக்கு பிறகு பழமையான ஓல்ட் ஸ்டேக் ஸ்டார்டிங் மெத்தட் மாதிரி வரும். A1 A2 A3 இல்லாத ஒரு பசுமையான நிலம் அங்க வச்சு நாங்க என்ன பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபேஸ் 1 ரவுண்ட் 1 என்ன நடக்குமாண்டா இந்த A1 A2 A3 கொண்ட இதை வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலா X1 X2 X3 அவ்வளவுக்கு பூச்சியத்தை போட்டு அவர்கிட்ட கதை இல்லை. எனக்கு இப்ப அவர் தேவையில்லை. எனக்கு முதலாவது பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் A1 A2 A3 முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பூஜ்ஜியமாக்கி மினிமைஸ் பண்ணணும். அப்ப தெரியும் இது மூலம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 மினிமைஸ் பண்ணா அவரால் எடுக்கக்கூடிய கடைசி மினிமம் வேல்யூ என்ன இருக்கும்? 0. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் போடுவோம். போட்டா Z1 -A1 -A2 -A3 அங்கதான் பிரச்சனை. அப்பதான் யோசிச்சேன் இங்க வந்து போதும். ஸோ இதை வந்து நான் என்னண்டு வந்தேன்டா இப்ப Z வந்து என்ன இருக்குமாண்டா X1 சக 3 X2 சக 5 X3 ச A1 சக A2 சக A3. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முதலாவது ஃபேஸில் என்ன செய்வோம்டா இவரை வந்து நாங்கள் இப்போ நீக்கி போட்டு இப்போ இவரை மட்டும் பார்ப்போம். A1 A2 A3 இவரை நாங்கள் மினிமைஸ் பண்ண போகிறோம். ஓகே. இந்த 3 பேரையும் மினிமைஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் அதுக்கு சட்டை வச்சுக்கொண்டு மினிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சட்டை மினிமைஸ் பண்ணுறது தான் என்னோட ஃபேஸ் 1 பார்ட் 1 காஞ்சனா. ஓகே. அது மாதிரி ரெண்டாவதுக்கு தான் நான் அதுக்கு பிறகு இவரை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிறகு தான் நான் மேக்ஸிமைஸ் பண்ணி இவரெல்லாம் பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை நான் போட்டு நல்லா போகிறோம். தெரிஞ்சா இதுதான் இதோட பேசிக். ஸோ முதலாவதாக நான் ஃபேஸ் 1க்கு Z1 புதுசாக ஒரு வெளியே கொண்டு போடுறேன். ஏன்னா அது வந்து ப்ராஃபிட் இல்லை. அந்த ஜட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு விளங்குது தானே. அது வந்து A1 A2 A3 வேல்யூ ஒட்டுமொத்தமான கூட்டுத்தொகை. அதுதான் இந்த Z1. முதல் போட்டது இந்த A1 A2 A3 இருக்கு தானே அது இந்த கூட்டுத்தொகை Z1. அந்த Z1 மினிமைஸ் பண்ணணும். அதுதான் என்னோட முதல் குறிக்கோள். ஸோ அவ்வளவும் வந்து A1 A2 A3க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை இடது பக்கமாக கொண்டு வந்தா -A1 -A2 -A3 0 0 மிச்ச கான்ஸ்டன்ட்டை வந்து அப்படியே போடுறோம். அப்போ இதுதான் என்னோட முதலாவது ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபேஸ் 1. ஸோ அதை வந்து நான் போட போகிறேன். போட்டால் இந்த மாதிரி வரும் இப்படி வரும்.
என்ன ஓகேயா? ஸோ முதலாவது என்ன பேசிக் வேரியபிள் Z1 வரும் முதலாவதுல. ரெண்டாவதுல என்ன பேசிக் வேரியபிள் சொன்னேன். இதுல வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தான் முதல்ல ஒரு வேல்யூ இருக்கு. அதைத்தான் நாங்கள் குறைக்க போறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கட்டாயம் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து அதுதான் பேசிக் வேரியபிளா வரும். அடுத்த மூன்றாவதுல இருந்து A2 வரும். நாலாவதுல இருந்து A3 வரும். வந்துச்சுட்டா என்ன அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே கொஃபிஷியன்ட் எல்லாம் போட்டு நிரப்புவோம். நிரப்பி சொல்யூஷன் என்ன இதெல்லாம் சைவர் 4 5 அதுதான் இங்கே வரப்போகுது. ஓகே, இது இப்போ ஃபீஸிபிளான்னு பார்ப்போம். ஃபீஸிபிளா? ஓ, இந்தியாவில் இருக்கிற எல்லாம் பாசிட்டிவ் யூனிட் வெக்டர் A1 யூனிட் வெக்டரா, A2 யூனிட் வெக்டரா, A3 யூனிட் வெக்டரா? இல்லை. ஸோ நாங்கள் இதை ஃபீஸிபிளாக கொண்டு வரணும். என்ன செய்வோம்? ரோ ஆப்ரேஷன், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் படி என்ன செய்வோம்? இதை வந்து இதால கூட்டி விட போறோம். இதால கூட்ட போறோம். இதோட கூட்ட போறோம். ஸோ இதை வந்து ஒரே நேரத்துல செய்ய போறோம். செஞ்சா அதுக்கு ஈக்குவேஷன் போட தெரிந்தானே. என்ன ஈக்குவேஷன்? இவரோட இவரை கூட்டணும், இவருக்கு இவரை கூட்டணும், இவருக்கு இவரை கூட்டணும். ஸோ இந்த மூன்று ரோவையும் கூட்டினா அது வரும். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப புதுசா வர இந்த R1 நியூ ரோ வந்து என்ன இருக்கும்? R1 பழசுல இருந்து R2 சக R3 சக R4 இதை கூட்டினா உங்களுக்கு புது ரோ வரும். அந்த புது ரோ வந்து இப்ப வந்து உச்சிமா வந்துடும். இப்ப பாருங்க ஃபீஸிபிள் ஆண்டு Z1 யூனிட் வெக்டர், A1 யூனிட் வெக்டர், A2 யூனிட் வெக்டர், A3 யூனிட் வெக்டர். உலகத்துல 3 மாங்கா புரிஞ்சாச்சு. ஓகே, இப்ப ஃபீஸிபிள் தானே. இப்ப நாங்க இது ஒப்டிமம் ஆண்டு பார்ப்போம். இது வந்து என்ன மினிமைசேஷன் ப்ராப்ளம். மினிமைசேஷன் ப்ராப்ளம்டா சொல்லுங்க. மினிமைசேஷன் ப்ராப்ளம்டா இந்த கொஃபிஷியன்ட் வந்து என்னவா இருக்கணும் நினைக்கிறீங்க? ஒப்டிமமா இருக்கணும்டா, மைனஸா இருக்கணுமா, பிளஸ்ஸா இருக்கணுமா? மினிமைசேஷன் ப்ராப்ளம்டா யோசிச்சு பாருங்க. இந்த இது வந்து என்ன 5x1 7x2 8x3 என்று வரும். அது வந்து ஈக்குவேஷனுக்கு அங்கால போச்சா, ஈக்குவலுக்கு அங்கால போனா என்ன ஹலோ, மைனஸ் கேக்குதுல்ல? வரும். புரியுது இல்லையா? ஹலோ ஹலோ. இப்போ ஓகே, இப்போ ஓகே, ஓகே. இப்போ ஓகே. ஓகே, ஸோ மினிமைசேஷன் ப்ராப்ளம்டா ஈக்குவலுக்கு அங்கால போனா இது வந்து மைனஸா வந்துடும். ஸோ -5x1 -7x2 -8x3 என்று வரும். ஸோ மைனஸா வந்து என்ன அர்த்தம்? x1 x2 x3 நான் கொஞ்சம் வேல்யூ கூட்டினா மைனஸால கூடும். ஸோ மைனஸால கூடனா என்ன செய்யும்? அந்த வேல்யூ ஃபுல்லா குறையும். ஏன்னா Z1 நல்லா குறையும். ஸோ நல்லா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குத்தானே. ஸோ இது ஒப்டிமம் சொல்யூஷன் இல்லை. ஸோ மறக்கக்கூடாது, எப்பயுமே பிளஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுக்க கூடாது. அந்தந்த நேரத்துல ஒப்டிமம் ஆண்டு நீங்க உங்களோட மூளையை வச்சு லாஜிக்கா திங்க் பண்ணணும். ஸோ மேக்சிமம் ஆக்கணும்டா இது வந்து அங்கால போனா அது வந்து பிளஸ்ல இருக்கணும். ஸோ அதுக்கு நெகட்டிவ் கொஃபிஷன் வரக்கூடாது. அதே மாதிரி மினிமம் ப்ராப்ளத்துல பிளஸ் கொஃபிஷன் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் கொஃபிஷன் இருக்கக்கூடாது. ஸோ இதுல பாசிட்டிவ் கொஃபிஷன் இருக்குது. அதுல யாரை கூட்டினா நல்லா இவர் குறைவர்? இருக்கிறதுலே கூடின பாசிட்டிவ் value கொண்டவர். ஸோ வி கான் ஹேவ் பாசிட்டிவ் வேல்யூஸ் இன் திஸ் ரீஜன் ஃபார் ஒப்டிமல் சொல்யூஷன். ஸோ யாரை கூட்டினா நல்லா குறைவர்? x3. இவரை கூட்டினா தான் Z1 நல்லா குறையும், மினிமம் ஆகும். ஓகேயா? ஸோ இவரைத்தான் என்டரிங் வேரியபிளா எடுப்போம். அதுல யார் லீவிங் வேரியபிள் உண்டு? அதே மாதிரி தான் வல்லமையான மெத்தட். சொல்யூஷனை இவரால் பிரிப்போம். பிரிச்சு கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டை காணுவோம். அதுல வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அவரை இருக்கிறதுலே முக்கியமான கான்ஸ்டன்ட். அவரை திருப்திப்படுத்தினா எல்லாமே திருப்திப்படுத்தலாம். ஸோ அவர் இதுதான் இப்ப வெளிய போறார். யார்? A1 போறார். A1 மாத்துவோம், லீவிங் வேரியபிள் மாத்திட்டு யூனிட் வெக்டரா மாத்தணும் ஃபீஸிபிளுக்கு. ஜோர்டன் ரோ ஆப்ரேஷன் அதே மாதிரி செஞ்சீங்களா வெறும் அதுக்கு பிறகு ஃபீஸிபிள் ஆண்டு பாருங்க. எஸ், சொல்யூஷன் எல்லாம் பாசிட்டிவ், யூனிட் வெக்டர் பாசிட்டிவ், யூனிட் வெக்டர் எல்லாம் ஓகே. பட் ஒப்டிமமா? இல்ல, இன்னும் பிளஸ் இருக்குது பாருங்க.
மினிமம் இதில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அதில் யாரை கூட்டினா நல்லா மினிமம் ஆகும், இருக்கிறவளே கூடினா பாசிட்டிவ். 2 சம் மூன்று மூன்று. ஸோ இவர் அடுத்த என்டரிங் வேரியபிள் செய்யுங்கோ. செஞ்சுட்டு அவரை சொல்யூஷன் பிரித்து ரேஷியோ காணுங்கோ. இருக்கிறவளே லீஸ்ட் பாசிட்டிவ் இவர் ஏத்து ஓடா வழியே ஓனரண்டா என்ன, அவரையும் அதே மாதிரி யூனிட் வெக்டரா மாத்துக்கோ. மாத்திட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பாருங்க. இதுவும் ஒப்டிமம் இல்லை பாருங்க. இங்க ஒரு பாசிட்டிவ், இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கிறவள யாரை கூட்டினா நல்லா கூடுவார். S2 கூட்டினா தான் நல்லா Z1 குறை. ஸோ இவரை தான் என்டரிங் வேரியபிள் எடுக்க போறோம். அதுல ரேஷியோ எடுத்தோம்டா 3 1.67 இதுதான் லீஸ்ட் பாசிட்டிவ். ஆளை வெளியே போடா. ஸோ A3 வெளியே போ, தம்பி S2 உள்ளவா, என்டரிங் வேரியபிள். ஓகேயா, ஓட்டாச்சு. யூனிட் வெக்டரா மாத்து, ஐட்ரேஷன் பண்ணிட்டு பாரு. இப்ப பீசிபிளா? எஸ் பீசிபிள். வேற எங்கேயாச்சும் பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் வருதா? ஒன்றும் பெரியல. பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஒன்றும் பெரியல. எஸ், இது ஃபீசிபிள் அண்ட் ஆப்டிமல். இந்த நேரத்துல